ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 6th தமிழில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள ஃபஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து 3 யூனிட் இருக்குது, 3 இயல் இருக்குது. ஃபஸ்ட்டு இயலில் வந்து இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், இதுதான் பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே, ஃபஸ்ட்டு யூனிட்டில் தமிழ் தேன். இதில் என்னென்ன இருக்குன்னா, இன்பத்தமிழை எழுதுனது யார் அப்படின்னா பாரதிதாசன். இது நல்லா நோட் பண்ணிங்க. இன்பத்தமிழ் எழுதுனது பாரதிதாசன். பாடல் வரி பாட்டுடலாம். ஏன்னா பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது யார் எழுதுனது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த லைன்ஸை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பாரதிதாசன் எழுதின லைன்ஸ் தான் இதெல்லாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஓகே, இது எழுதுனது யார் அப்படின்னா பாரதிதாசன். சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, நிருமித்தனா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. அதாவது ஒரு சமூகம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் குழுவை சேர்ந்தது தான் அதை தான் ஒரு சமூகம்னு சொல்கிறோம். அசதி அப்படின்னா சோர்வு. அப்போ இதில் டிஃப்ரெண்ட்டாக உள்ளது நிருமித்த, உருவாக்கிய, விளைவு, வளர்ச்சி, இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, பாடல் வரிக்கான அர்த்தம் பார்த்துடலாம். தமிழுக்கு, அதாவது தமிழ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய தமிழ், அதுக்கு அமுது அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் வந்து எங்கள் உயிருக்கு நேரானது. அந்த தமிழுக்கு வந்து நிலவுன்னு பேர். அந்த தமிழ் வந்து எங்களோட சமூகத்தோட எங்கள் சமூகம் வந்து விளையிறதுக்கு வந்து நீர் மாதிரி அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தது தமிழுக்கு மனம்னு பேர். அந்த தமிழ் வந்து வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இளமைக்கு பால். அது மட்டும் இல்லாமல் புலவருக்கு வேல் போன்றது. அப்புறம் உயர்வுக்கு வான் போன்றது. அசதிக்கு சுடர் தந்த தேன், அசதிக்கு சுடர் எங்களுக்கு தந்த தேன் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அறிவுக்கு தோல், கவிதைக்கு வந்து வைரத்தின் வாள் போன்றது அப்படின்னு தமிழை வந்து பயங்கரமாக வந்து பாரதிதாசன் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இதான் அந்த பாடல் வரியில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ வந்து ஆசிரியர் பற்றி பார்த்துடலாம். பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன்னு மாற்றிக்கிட்டார். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன்னு மாற்றிக்கிட்டாரு. அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க சுப்புரத்தினம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இவர் புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுறார். புரட்சி கவின்னு ஒன்று பாரதியாரா பாரதிதாசனான்னு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. புரட்சி கவினா பாரதிதாசன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். 2 பேர் வந்துருச்சு. பாரதிதாசன் கவிதைகள்ன்ற நூலில் தமிழ்ன்ற தலைப்பு இருக்குது. ஓகே, இப்போ இவரோட கவிதைகளை பாரதிதாசன் கவிதைகள்னு தொகுத்துருக்காங்க. அதில் தமிழ்ன்ற டாப்பிக்கில் இப்போ நமக்கு கொடுத்த பாடல் வந்து இருக்குது. இப்போ நம்ம ரீகால் பண்ணிடலாம். தமிழுக்கு என்னென்ன பேர் இருக்குது, அது எப்படி இருந்தது, அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற கருத்துக்கள்லாம் பாடியிருக்காரு. இந்த டாப்பிக்லாம் பார்த்தோன்னா பாரதியார், அப்புறம் வந்து பெரியார், அப்புறம் வந்து இவர் பாரதிதாசன், இந்த 3 பேர் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இந்த பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவுலாம் வந்து பெண்களை பற்றி பேஸ் பண்ணதுன்னு ஒன்று பாரதியாரும் பெரியாரும் கன்ஃபியூஷனில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. இந்த ஆப்ஷன்லாம் இருந்தது. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவுலாம் வந்துச்சுன்னா பாரதிதாசன் அப்படின்றத. அவருடைய பெயர்கள் வந்து புரட்சிகவி, பாவேந்தர் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஓகே, இது நோட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப முக்கியமானது தான். தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசகும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் அப்படின்னு காசி ஆனந்தன் அப்படின்றவர் சொல்லியிருக்கார். இந்த வரிகளை கொடுத்து இதை யார் சொன்னதுன்னு கேட்பாங்க கண்டிப்பாக. அதனால் அந்த வரிகளை நல்லா பார்த்துங்க. ஓகே, புக் பேக் பார்த்துடலாம். ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும், அது சோர்வாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று, தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழெங்கள். அடுத்தது வந்து அமுதென்று அதை வந்து பிரித்து எழுதணும்.
அமுது ப்ளஸ் என்று, செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர். ஓகே. அடுத்தது அந்த பாடல் வரி இருக்கு இல்லையா, அந்த வரியை வச்சுட்டு பொறுத்துக்க. இது கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துங்க. விளைவுக்கு விளையிறதுக்கு நீர் தான் வேணும், ஸோ நீர் போன்றது. அறிவுக்கு என்ன, தோல், அறிவுக்கு தோல் கொடுக்குறது. இளமைக்கு தான் பால், புலவருக்கு வேல். புலவர் வந்து கையில் வச்சு எழுதுவாங்க இல்லையா, ஸோ வேலை வச்சு எழுதுறாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அவ்வளோதான். அந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் உள்ள இன்பத்தமிழ் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து தமிழ் கும்மி. இதை எழுதினது யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் வந்து தற்கால நக்கீரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ பாடல் வரிகளை பார்த்துடலாம். இதில் வந்து பாடல் வரிகள் கொடுத்து இது யார் எழுதுனது அப்படின்றது கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால பாடல் வரிகளை நல்லா படிச்சுக்கங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பலநூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். ஓகேவா. இதை எழுதினது யாருன்னா பெருஞ்சித்திரனார். சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது பாடல் வரி, யார் சொன்னால் அந்த ஆத்தர் பற்றி, அப்புறம் சொல்லும் பொருளும். இதுதான் இப்போதைக்கு இருக்கும். கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அதிகமாகும் பொழுது தான் உங்களுக்கு இந்த இலக்கண குறிப்பு அதெல்லாம் வந்து வரும். சரியா. இப்போ சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். ஆழிப்பெருக்கு அப்படின்னா, ஆழினா கடல், ஆழிப்பெருக்குன்னும் போது கடல்கோள். மேதினி அப்படின்னா தெரியும் நமக்கு, உலகம். ஊழி அப்படின்னா, ஊழிங்கிறது வந்து நீண்டதொரு காலப்பகுதி. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை, அதாவது உள்ள பூட்டு, அதாவது உள்ளத்தில் இருக்கிறத மற்றவங்களுக்கு தெரியாமல் பூட்டு, அதான் உள்ளத்தின் அறியாமை அப்படிங்கிறது. ஓகே. அடுத்தது அந்த பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பாடல் படிக்கும் பொழுதே நமக்கு புரிஞ்சிடும். இருந்தாலும் பாடல் பொருளை வாசிக்கணுன்னா ஒரு தடவை பார்த்துங்க. இளம்பெண்களே, தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி, அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி, பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி, தமிழ் பொய்யை வந்து அகற்றக்கூடிய மொழி, அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி வந்து அப்படின்னு அந்த பாடலுடைய பொருளை கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ ஆத்தர் பற்றி பார்க்கலாம். பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவர் பாவலரேறு. இவரை வந்து பெருஞ்சித்திரனார்னு சொல்கிறத விட பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஸோ பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர். இவருடைய பிற நூல்கள் என்னென்னா கனிச்சாறு, கொய்யாகனி, பாவியக்கூத்து, நூறாசிரியம், தமிழ், இதெல்லாம் வந்து நூல்கள். தமிழ் சிட்டு தமிழ் நிலம்ன்றது வந்து இதழ்கள். இவர் நடத்திய இதழ்கள் வந்து தமிழ் சிட்டு தமிழ் நிலம். ஓகேவா. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். நமக்கு கொடுத்துருக்குற இந்த தமிழ் கும்மி வந்து கனிச்சாறுன்ற இதில் இருக்குது. இதில் மொத்தம் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. ஓகே, அவ்வளோதான். இதில் அடுத்தது வந்து இந்த பாடல் வரி நோட் பண்ணிக்கங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா வாணிதாசன். ஸோ இந்த பாடலை பார்த்துங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ் பார்த்துருப்போம். அதில் வந்து பாடல் வரி கொடுத்து யார் சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவாமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழை உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் அப்படின்னு காசி ஆனந்தன் சொல்லியிருப்பார். இந்த பாடல் வரி வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா வாணிதாசன் சொல்லியிருக்காரு. ஓகே, புக் பேக் பார்த்துடலாம். தாய்மொழியில் படித்தால் என்ன அடையலாம்? மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினினா உலகம். செந்தமிழ் இதை வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ். அடுத்தது பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். பாட்டிருக்கும், ஃபஸ்ட் இது உள்ளது, இது பாட்டிருக்கும். 8 திசை 8 திசை சேர்த்து எழுதினோம்னா 8 திசை. ஓகேவா. வளர்தமிழ் இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம். 6th பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டியாக தான் இருக்கும், அதனால் சீக்கிரமாகவே நம்ம முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்பத்தமிழ் பார்த்தோம், அதுக்கப்புறம் தமிழ் கும்மி பார்த்தோம், இப்போ வளர்தமிழ் பார்க்க போகிறோம். தமிழில் மொத்தம் வந்து
மூத்த மொழி வந்து தமிழ்மொழி. இது இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்குவது, இதெல்லாம் வந்து காமன். அடுத்தது பாருங்கள், இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிங்க. உலகத்தில் மொத்தம் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து இதில் வந்து இனிமை, ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருள் இனிமை கொண்டவை. இது தமிழ்மொழி இலக்கியங்கள் வந்து இனிமையானது, ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருள் இனிமை இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இந்த வரியை சொன்னது யார் அப்படின்னா பாரதியார். அடுத்தது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இதை சொன்னதும் யாருன்னா பாரதியார். ஓகே, அடுத்தது தொல்காப்பியத்தில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். நமக்கு மிக பழமையான இலக்கண நூல் என்ன அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம். இலக்கிய நூல் கிடையாது, இலக்கண நூல். அடுத்தது தமிழ் வந்து ரொம்ப மிக தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எளிய மொழின்றதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அமுது அப்படிங்கிறத வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஆப் கூட்டல் மூ கூட்டல் தூ 3 எழுத்தையும் சேர்த்தோம்னா அமுதுன்னு வரும். தமிழில் வந்து வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள்னு உண்டு. அது என்னென்னு பார்த்துடலாம். வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னா ஆ, ஏ, ஔ, அப்புறம் வந்து நா, அப்புறம் ஞா, இதெல்லாம் வந்து வலஞ்சுழி எழுத்துக்கள். இடஞ்சுழி எழுத்துக்கள் வந்து டா, யா, லா, இதெல்லாம் வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது தமிழ் அப்படின்ற வார்த்தை வந்து எந்த நூலில் முதல்ல இருந்தது அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருந்தது. எந்த இடமே அந்த லைன் அந்த லைன் என்ன அப்படின்னா தமிழன் கிளவியும் அதனோரன்றே, தமிழன் கிளவியும் அதனோரன்றே. இந்த இடத்துல தொல்காப்பியத்தில் தமிழ்ன்ற அந்த லைன் வந்து இருந்தது. தமிழ்நாடு அப்படின்ற அந்த வார்த்தை வந்து முதல்ல எங்கே இருந்தது அப்படின்னா சிலப்பதிகாரம் 5 காண்டத்தில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின் அப்படின்ற லைன் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அடுத்தது தமிழன் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னா அப்பர் தேவாரம், அதாவது தமிழன் கண்டாய் அப்படின்ற அந்த லைனில் வந்து வருது. இதில் அப்பர் தேவாரம். அப்போ தமிழ்னா தொல்காப்பியம், தமிழ்நாடுனா சிலப்பதிகாரம், தமிழன்னா அப்பர் தேவாரம். ஓகே, அடுத்தது சீர்மை மொழி அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீர்மை அப்படின்னா என்ன முதல்ல அப்படின்னா ஒழுங்குமுறை. சீர்மைன்றது வந்து ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியும் உயர்திணை அக்ரிணைன்னு 2 வகை திணைகள் வந்து நமக்கு தெரியும். உயர்திணை அப்படின்னா மனிதர்கள் மரியாதை கொடுத்து பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆண் பெண் அந்த மாதிரி மரியாதை கொடுத்து பேசுகிறது. அக்ரிணைன்னும் பொழுது விலங்குகளையும் பொருட்களையும் சொல்லக்கூடியது அக்ரிணை. ஓகே, இப்போ அடுத்தது அக்ரிணை அப்படிங்கிறத நம்ம பிரித்தோம் அப்படின்னா அல் ப்ளஸ் திணை அப்படின்னு வரும். அதாவது உயர்வு அல்லாத திணை அப்படின்னு வரும். ஆனால் நம்ம வந்து உயர்திணையோட எதிர்ச்சொல்லாக தாழ்திணை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம அப்படி சொல்லாமல் அதுக்கு பதிலாக அக்ரிணை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து பாகற்காய் வந்து என்ன சுவையுடையதுன்னா கசப்பு சுவையுடையது. அதை வந்து கசப்பு சுவையுடையது அப்படின்னு நம்ம சொல்லாமல் கசப்பு காய் அப்படின்னு நம்ம சொல்லாமல் அதுக்கு பதிலாக இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு பாகற்காய் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பாகு அல்லாத காய் பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு சொல்கிறோம். இதை பாகற்காய்னு கொடுத்து பிரித்தெழுது கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நோட் பண்ணிங்க, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஓகே, அடுத்தது வளமை மொழி. வளமை மொழியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தமிழ் வந்து வளமிக்க மொழி. தொல்காப்பியம் நன்னூல் அப்படின்ற இந்த இது 2மே வந்து இலக்கண நூல்கள். இது வந்து தமிழில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8 தொகை 10 பாட்டுங்கிற இலக்கியங்கள் இருக்குது. திருக்குறள் நாலடியார்ன்ற அறநூல்கள் வந்து இருக்குது. சிலப்பதிகாரம் மணிமேகலைன்ற காப்பியங்கள் இருக்குது. இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இதில் தொல்காப்பியம் நன்னூல் வந்து இலக்கண நூல், 8 தொகை 10 பாட்டா சங்க இலக்கியம், திருக்குறள் நாலடியார்ன்றது அறநூல், அறம் சார்ந்த கருத்துக்கள்லாம் அதில் இருக்கும். சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து காப்பியம். ஓகேவா, இந்த மாதிரி இலக்கிய வளங்கள் வந்து தமிழ் மொழியில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூவினுடைய 7 நிலைகள். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து அரும்பு, இப்படி தான் அரும்பு இருக்கும். அரும்பு. அடுத்தது மொட்டு, இது வந்து முகை, இது மலர், இது வந்து அலர்,
அடுத்தது வீணாக போடுறது, செம்மல் அப்படியே ரொம்ப இதாகிடும். ஓகே, இதுதான் அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், செம்மல். மொத்தம் வந்து 7 இருக்கும். பூவினுடைய 7 நிலைகள். பூவில் எத்தனை நிலைகள்னால் 7 நிலைகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பூவின் நிலைகள் 7. ஓகே, இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். தொல்காப்பியம் நன்னூல் வந்து என்னது? இலக்கண நூல். எட்டுத்தொகை 10 பாட்டு, சங்க இலக்கியங்கள், திருக்குறள், நாலடியார் வந்து அறநூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, காப்பியம். ஓகே, அடுத்தது வந்து ஒரு எழுத்து, அதாவது நம்ம ஒரு எழுத்து ஒரு பழம், அதாவது ஒரு எழுத்து இருக்கும், ஆனால் அதுக்கு பல பொருள் வந்து இருக்கும். அதை தான் அங்கே பார்க்க போகிறோம். ஒரு எழுத்தே சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு, சொல் வந்து பல பொருட்களை குறித்து வருவதும் உண்டு. உதாரணத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மா அப்படின்ற எழுத்து வந்து அந்த ஒரு எழுத்துக்கான பொருள் நிறைய இருக்குது. அது என்னென்னு கொடுத்துருக்காங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இதை நீங்கள் அப்படியே சேர்த்து படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். தனித்தனியாக மரம், விலங்கு அப்படின்னு படிச்சிங்கன்னா மறந்துடும். ஸோ மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஏன்னா கொடுத்துருக்காங்க. வரிசையாக ஒரு 4 வருது. நடுவில் துகள் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. பெரிய திருமகள் அது 2ஐயும் சேர்த்து படிச்சிங்க. மரம், விலங்கு சேர்த்து படிச்சிங்க. எப்படி படித்தோன்னா அது வந்து ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். மான்ற சொல்லின் பொருள் என்னென்னா மரம், விலங்கு, பெரிய திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். அடுத்தது வளர்மொழி. வளர்மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழை ஏன் வளர்மொழின்னு சொல்கிறோம் அப்படின்னா, தமிழுக்கு வந்து முத்தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு பெயர் உண்டு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா இயல், இசை, நாடகம்னு 3 தமிழ் இருக்கும். அதான் முத்தமிழ்னு சொல்கிறோம். இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல் தமிழ், அதாவது இயல் தமிழ்ன்றது வந்து லெசன்ஸை சொல்லுவோம். அது வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் வந்து உள்ளத்தில் உள்ள மகிழ்வை வந்து உள்ளத்தை வந்து மகிழ்விக்கும். நமக்கே தெரியும், ஒரு பாட்டு கேட்டால் நமக்கு உள்ளம் வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. அதுதான். நாடகத்தமிழ்ன்றது வந்து நம்மளோட உணர்வில் கலந்து வாழ்வில் உள்ள நிறை குறைகளை சுட்டி காட்டும். ஆமாம், நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அது நாடகம். ஸோ வந்து அது வந்து உணர்வில் கலந்து வாழ்வில் உள்ள நிறை குறைகளை நமக்கு சுட்டி காட்டும், நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கும். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. முத்தமிழுக்கும் இயல் தமிழ் என்ன பண்ணும்? எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலக்கும். அதை பார்த்துங்க. அடுத்தது, தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதுவாக உருவாகுது. அதில் செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள் இருக்குது. கட்டுரை, புதினம், சிறுகதை போன்ற உரைநடை வடிவங்களும் இருக்குது. தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ்னு இப்போ வளர்ந்துக்கிட்டே போகுது. ஓகேவா? அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதிலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் வந்து ஆள், அரசு, மா, பலா, வாழை இதெல்லாம் வந்து இலை அப்படின்னு சொல்கிறோம். அகத்தி, பசலை, கீரை, அதாவது இதில் முருங்கை இதெல்லாம் வந்து கீரைன்னு சொல்கிறோம். அகத்தி கீரை, பசலை கீரை, முருங்கைக்கீரை. அடுத்தது அரகு, புல், கோரப்புல், நெல், வரகு, அதாவது நெல் தாள், வரகு தாள், மல்லி தலை, சப்பாத்தி கள்ளி மடல், தாளை மடல், கரும்பு தோகை, நாணல் தோகை, பனை ஓலை. ஓகே, இது திரும்ப ஒரு தடவை பார்த்துங்க. ஆள் இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அரகு, புல், கோரப்புல், நெல் தாள், வரகு தாள், மல்லி தலை, சப்பாத்தி கள்ளி மடல், தாளை மடல், கரும்பு தோகை, நாணல் தோகை, பனை ஓலை, தென்னை ஓலை, கமுகு பாக்கு, அதாவது கமுகு பாக்குனா கூந்தல்னு வரும். இது வந்து இலை பெயர்கள். ஓகேவா? அடுத்தது தனியாக 10th வந்து இலை பெயர்கள், கிளை பெயர்கள், அடிப்பெயர்கள்னு தனியாக ஒரு பாடமே இருக்குது. அதுலேயும் பார்ப்போம். பட் இங்கேயும் நீங்கள் நல்லா படிச்சிங்க, அப்போ அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே இன்னும் டெப்த்தாக இருக்கும், நிறைய கொடுத்துருப்பாங்க. இது வந்து புதுமை மொழி. புலனம்னா வாட்ஸ்அப், அது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்க. முகநூல் வந்து ஃபேஸ்புக்கு, இணையம் வந்து இன்டர்நெட்டு, குழல் தேடல்ன்றது வாய்ஸ் சர்ச்சு, தேடுபொறிங்கிறது வந்து சர்ச் இன்ஜின், செயலி, ஆப்பு, தொடுதிரை, டச் ஸ்க்ரீன். இதெல்லாம் வந்து இங்கே தமிழ் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது அறிவியல் தொழில்நுட்பத்தில் மொழி எப்படி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இது மட்டும் பார்த்துங்க. தொல்காப்பியம், நன்னூல் போன்ற அதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறதுக்காக எழுதப்பட்ட நூல்கள். மாதிரி கணினி மொழிக்கும் தனியாக ஒரு மொழி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இது நல்லா பார்த்துங்க. தமிழ் எண்கள் க, 1க்கு க, 2க்கு உ, 3க்கு ஞ மாதிரி வரும், 4க்கு இப்படி சா மாதிரி போட்டு மேலே போயிடும்,
அடுத்தது 5க்கு ரூ, 6க்கு வந்து சா போட்டு துணைக்கால் வரும், 7க்கு ஏ வரும், ஆனாவுக்கு 8க்கு வந்து ஆனா, 9க்கு வந்து இந்த மாதிரி வரும், 10க்கு வந்து 1க்கு வந்து கா போடுவோமா, இந்த 0 அப்படியே போட்டுக்கொண்டே தான். இது மாதிரி 11, 12க்கெலாம் இதில் இருந்தே எழுதிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் ரொம்ப கஷ்டமான கண்டென்ட்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான் இந்த லெசன். அடுத்தது இந்த இதில் பின்னாடி வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸு. இது எப்படி படிக்கலாம் அப்படின்னா, இது வந்து என்னென்னா, முதல்ல இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது சொல், அதாவது இந்த சொற்கள்லாம் வந்து எந்த நூல்கள் இடம்பெற்றுச்சு அப்படின்னு, எந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பாக்ஸு, இதை படிச்சுங்க. வேளாண்மை அப்படின்ற சொல் வந்து எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, கலித்தொகையிலையும் திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கு. வேளாண்மை, கலித்தொகை, திருக்குறள். வேளாண்மை, கலித்தொகை, திருக்குறள். அடுத்தது உழவர் நற்றிணை. உழவர் நற்றிணை. பாம்பு அப்படிங்கிற சொல் வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. பாம்பு, குறுந்தொகை. வெள்ளம் அப்படின்னா பதிற்று 10. வெள்ளம் வந்து எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பதிற்று 10. அடுத்தது முதலை, குறுந்தொகை. கோடை, அகநானூறு. உலகம், தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படைன்னு 3 இடத்துல. உலகம் வந்து 3 இடத்துல இடம்பெற்றிருக்கு. மருந்து வந்து அகநானூறு. மருந்து வந்து எங்கெங்கே இடம்பெற்றிருக்கு, அகநானூறு, அப்புறம் திருக்குறள் 2 இடத்துல இடம்பெற்றிருக்கு. அடுத்தது ஊர். ஊருன்றது வந்து தொல்காப்பியத்துலேயும் அகத்திணையிலையும் இடம்பெற்றிருக்கு. அன்பு அப்படின்ற சொல் தொல்காப்பியத்தில், களவியல், அப்புறம் திருக்குறள். களவியல், திருக்குறள் 3 இடம். அப்போ 3 இடம் வர்றது எது? உலகம், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, இதெல்லாம் வந்து 3 இடத்துல வருது. ஓகே. அடுத்தது உயிர் வந்து தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருக்குறள். மகிழ்ச்சி வந்து தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். மகிழ்ச்சி அப்படின்ற சொல் தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது மீன் அப்படின்றது வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. ஓகே. அதாவது இந்த சொற்கள் இந்த நூலெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது, அவ்வளோதான். புகழ் அப்படின்ற அந்த சொல் வந்து தொல்காப்பியம், அப்புறம் வந்து வேற்றுமை இயல் அப்படின்ற அந்த நூலில். அடுத்தது அரசு. அரசுன்ற சொல் வந்து திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. செய் வந்து குறுந்தொகையில். செல் அப்படின்றது தொல்காப்பியம், புறத்திணை இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு. அடுத்தது பார் அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை. ஒளி அப்படின்றது வந்து தொல்காப்பியம், கிளவியாக்கம். முடி அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியம், வினையியல் இந்த 2 இடத்துல. ஸோ வந்து அடுத்து இங்கே இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த சொற்கள் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, அவ்வளோதான் விஷயம். அதை நல்லா பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது இந்த பாடல் வரி பார்த்துங்க. நீண்ட நீண்ட காலம். இந்த பாடல் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. இந்த பாடல் எழுதுனது யார் அப்படின்னா அறிவுமதி அப்படின்றவங்க தான் எழுதியிருக்காங்க. அடுத்தது தொன்மை அப்படின்ற சொல்லோட பொருள் வந்து பழமை. தொன்மை அப்படின்னா பழமை. இடப்புறம், இதை பிரித்து எழுத கிடக்கிறது என்னென்னா இதில் எல்லாமே தப்பு. இடது கூட்டல் புறம்னு வரணும், ஆப்ஷன்லேயே இல்லை அந்த ஆன்சர். அடுத்தது சீர் இளமை அப்படின்றத எழுதுறது வந்து சீர் ப்ளஸ் இளமைன்னு வரணும். பட் இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் எதுவுமே இல்லை. இந்த வரக்கூடாது, இதுக்கு பதிலாக சீர்னு வரணும், இந்த வரணும். ஓகே, அது பார்த்துங்க. நமக்கு எக்ஸாமில் கரெக்டாக ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அதை பார்த்து எழுதிக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து சிலப்பதிகாரம். சேர்த்து எழுத கிடைக்கிறது சிலப்பதிகாரம். ஆப்ஷன் வந்து சிலப்பதிகாரம். அதாவது கணினி தமிழ். இதுக்கு வந்து சேர்த்து எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து கணினி இத்தமிழ், இத்து வரும். அடுத்தது தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இந்த வரிகள் வந்து யாருடையது அப்படின்னா பாரதியாருடையது. மா அப்படின்ற சொல்லின் பொருள் என்னென்னா விலங்கு. மா அப்படின்னா விலங்கு. ஓகே. இதில் கனவு பலித்தது இதுதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த முதல் பக்கத்தில் ஒன்றுமே கிடையாது, அடுத்த பக்கத்தில் தான் சில கண்டென்ட் இருக்குது. ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான், பார்த்துடலாம். இதில் வந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உயிரினங்கள், உலக உயிர்களை வகைப்படுத்தி இருக்காங்க. எப்படி ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரை. எந்த நூலில் அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்ற நூலில். ஓகேவா. அடுத்தது வந்து முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை இந்த நூட்கள் எல்லாம் வந்து அறிவியல் பற்றின செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீள் நாளி மகுவாது நாளி. இந்த வரிகள் வந்து யாருடையது அப்படின்னா, யார் இயற்றினது பாடலில் உள்ளதுன்னா ஔவையாருடைய பாடலில் உள்ள வரிகள். அடுத்தது
இந்த பாக்ஸில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்க. நிலம் தீ நீர் வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலில். இந்த வரிகள் வந்து தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது கடல் நீர் முகந்த கமஞ்சூழலி, இது வந்து கார் 40. நெடுவசி நெடு வெல்லுசி நெடுவசி பறந்தவடு, இது 18. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர், இது நற்றிணை. ஸோ இந்த பாடல் வரிகள்லாம் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வரிக்கான அர்த்தங்கள் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது போர்க்காலத்தில் மார்பில் வந்து புண் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து காயத்தை வந்து வெண்ணிற ஊசியால் தைக்கிற செய்தியை வந்து எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதிற்றப்பத்தில் சொல்லியிருக்காங்க. அதான் நெடு வெல்லுசி நெடுவசி பறந்தவடுன்றது. அடுத்தது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைற்ற செய்தியை வந்து நற்றிணையில் சொல்லியிருக்காங்க. அதுதான் கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முதிர் பரதவர் அப்படின்ற வரி. அதாவது அறுவை சிகிச்சை செஞ்சுருப்பாங்க, அதுதான் அது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து கலிலியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உருவத்தை, அதாவது தொலைவில் உள்ள உருவத்தை வந்து அருகில் தோன்ற செய்ய முடியுன்ற அந்த இது கான்செப்டை யார் அப்படின்னா கபிலர் வந்து திருவள்ளுவ மாலைன்ற நூலில் சொல்லியிருப்பார். அந்த வரிகள் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். திணையளவு போதா சிறுபுணல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்றது திருவள்ளுவ மாலை. யார்? கபிலர். அவ்வளோதான். இந்த பாக்ஸை பார்த்துட்டோன்னா இந்த லெசனில் வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது முன்னாள் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் வந்து டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் வந்து K. சிவன். இப்போ மாறி இருப்பாங்க, ஆனால் இந்த புக்கில் உள்ள இருக்கிறத பற்றி நீங்கள் படிச்சிங்க. அடுத்தது வந்து இலக்கணம் பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழ் மொழியில் வந்து இலக்கணங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு மொத்தம் 5 வகைப்படும். அடுத்தது எழுத்து வந்து ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உயிரெழுத்துக்கள் வந்து உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறக்கிறது, உதட விரிக்கிறது, உதடுகளை குவிக்கிறது. இந்த மாதிரி செயல்பாடுகளால் ஆலேருந்து அவ் வரைக்கும் உள்ள இந்த 12 உயிரெழுத்துக்களும் வந்து பிறக்குது. அடுத்தது இந்த இதில் வந்து மொத்தம் 5 குறுகிய எழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்துக்களில் 5 குறிலும் 7 நெடில் எழுத்துக்களும் உள்ளன. அது என்னென்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள், அதே தான். நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து நெடில் எழுத்துக்கள்னு சொல்கிறோம், அது நமக்கே தெரியும். அடுத்தது மாத்திரை அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு எழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவை மாத்திரைன்னு சொல்கிறோம். மாத்திரைங்கிறது வந்து கால அழிவை குறிக்கிறது. அதாவது ஒரு கண் இமைக்கவோ ஒரு முறை நொடிக்கவோ ஆகும் கால அளவை தான் நம்ம வந்து மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். குறில் எழுத்தை உச்சரிக்கும் பொழுது நமக்கு 1 மாத்திரை அப்படியும், நெடில் எழுத்தை ஒலிக்கும் பொழுது நமக்கு 2 மாத்திரை கால அளவும் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து மெய்யெழுத்துக்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து உயிரெழுத்துக்கள். இப்போ வந்து மெய்யெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். உயிரெழுத்துக்களில் நம்ம என்ன பார்த்தோம்? குறில் எழுத்துக்கள் வந்து 5, நெடில் எழுத்துக்கள் 7, மொத்தம் உயிர் எழுத்துக்கள் 12, அது நமக்கு தெரியும். அடுத்தது மெய்யெழுத்துக்கள் மொத்தம் வந்து 18 எழுத்துக்கள்னு நமக்கு தெரியும். அதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். மெய் அப்படிங்கிறது வந்து உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்துக்களை வந்து ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு முக்கியமானது. அங்கே நமக்கு வந்து உயிரெழுத்துக்கள் இயல்பாகவே தோன்றும், இங்கே வந்து உடம்பு அப்படிங்கிறது முக்கியமாக தேவைப்படுது. ஸோ மெய்யெழுத்துக்கள் வந்து 18. அது என்ன 3 டைப்பில் பிரிச்சுருக்காங்க, வல்லினம், மெல்லினம், இடையினம்னு 3 டைப்பில் பிரிச்சுருக்காங்க. அதாவது இக்கு, இச்சு, இட்டத்து, இப்போ கசட தவிர இது வந்து வல்லினம். மெல்லினம் ஞன நம்மனா நமக்கு தெரியும். இன்ன இம்மு இன்னு ஞன நம்மன, அவ்வளோதான். அடுத்தது வந்து இடையினத்தை பொறுத்த வரைக்கும் இரட வரல, ஈரல் இவ்வு இல்லு இல்லை, 3 இல்லுமே அங்கே வந்துடுது. ஸோ கன்ஃபியூஷனுக்கே வேலை கிடையாது. இந்த மட்டும்தான் இடம் நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய, அதாவது உயிரெழுத்துக்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் குறியெழுத்துக்களுக்கு 1 மாத்திரை அளவும் நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை அளவும் தேவைப்படுதுன்னு. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய கால அளவு வந்து நமக்கு அரை மாத்திரை தான். குறியல் எழுத்துக்களுக்கு 1, நெடில் எழுத்துக்களுக்கு 2, மெய்யெழுத்துக்களுக்கு வந்து அரை மாத்திரை அளவு. அடுத்தது வந்து இக்கு, இச்சு, இட்டு, திப்பு, இது வந்து வன்மையாக ஒலிக்கின்றன, அதனால் அது வல்லின எழுத்துக்கள். அடுத்தது வந்து மென்மையாக ஒலிக்கின்றன, அதனால் அது மெல்லின எழுத்துக்கள். அடுத்தது வந்து
ரெண்டுக்கும் இடையில இல்லாமல் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டு ஒலிக்கிறது. அதனால இதை வந்து இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உயிர்மெய் எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து மொத்தம் உயிரெழுத்து 18 ப்ளஸ் மெய்யெழுத்து 12, இது ரெண்டும் சேர்ந்து 216 உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கிது. இதில் வந்து மெய்யோட உயிர் நெடில் சேர்ந்துக்கிறதுனால, அதாவது மெய்யோட உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுதான். அது மாதிரி மெய்யோட உயிர் நெடில் சேர்ந்தால் நமக்கு உயிர்மெய் நெடில் வந்து கிடைக்கிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால நமக்கு 2 டைப்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஆயுத எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆயுத எழுத்து தான், அதோட மாத்திரை அளவு அரை தான். ஓகே. ஆயுத எழுத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுக்கு முதல்லையும் இறுதியிலும் இடையிலே மட்டும்தான் வரும், சொல்லுக்கு முதலிலும் இறுதியிலும் வராது. அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஒரு பெயரை கொடுத்துட்டு அதுக்கு மாத்திரை எழுத சொல்லுவாங்க. இதில் கொடுத்துருக்கிறது கபிலர். காவுக்கு வந்து 1, பீக்கும் 1, லாவுக்கும் 1, இரு வந்து மெய் எழுத்து, அதனால் அதுக்கு அரை. ஸோ 3 அரை. இதே மாதிரி எல்லா பெயருக்கும் நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்போ நமக்கு மாத்திரையோட அளவு தெரியணும். மாத்திரையோட அளவு தெரியணும்னா என்ன? குறில் எழுத்துக்கு 1, நெடில் எழுத்துக்கு வந்து 2, மெய் எழுத்துனா அரை வரணும். இதுன்னு தெரிஞ்சால் நம்ம அந்த மாத்திரை அளவு எழுதிடலாம். அடுத்தது பழமொழி. அது வந்து பழமொழி வந்து சும்மா வாசித்து விட்டுங்க. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஏதாவது ஒரு பழமொழியை கொடுத்து இதில் தவறானது இல்லை மாற்றி எழுதுனது அப்படி ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பழமொழி பார்த்திங்கன்னா, சுத்தம் சோறு போடும் அப்படின்ற பழமொழியை பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி பிரச்சனை இல்லை. அடுத்தது உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. எதுக்கு அடிப்படை அப்படின்னா உழைப்புக்கு அடிப்படை. அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. மற்றபடி பழமொழியின் சிறப்பு என்னென்னா, சுருங்க சொல்லி நமக்கு புரிய வைக்கிறது தான் பழமொழி. அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்த இது பார்த்துங்க, கலைச்சொல் அறிவும் பார்த்துங்க. ஓகே. கிளாக் வைஸ் அப்படின்னா வலஞ்சொலி, இணையம் அப்படின்னா இன்டர்நெட், தேடுபொறினா சர்ச் என்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சொலி ஆண்ட்ராய்ட் லாக்வைஸ், குரல் தேடல் வந்து வாய்ஸ் சர்ச்சு, தொடுதிரை டச் ஸ்க்ரீனு, ஆப்பு செயலி, மின்னஞ்சல் வந்து இமெயில். இது முதல் யூனிட் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து 2வது யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ.